திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி நீங்கள் அறிந்திராத தகவல்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் புராண கதைகள். சிறப்பம்சங்கள் விழாக்கள் விபரம் இதோ. திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றி நீங்கள் அறிந்திராத தகவல்கள். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6 படைவீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்சோலை ஆகியவை உள்ளன. இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது. அதுமட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் இங்கு பார்ப்போம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை 6 படைவீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்சோலை ஆகியவை உள்ளன. இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது. அதுமட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் பற்றி பலரும் அறிந்திராத தகவல்கள் இங்கு பார்ப்போம். திருச்செந்தூர் பெயர் காரணம். படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம் தான் படைவீடு. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடம் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியன்று தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்த சஷ்டி விழா. சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பெயர் காரணம். சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாம். அதுபோலவே இவ்வூரும் திருச்சேந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றானதாக சொல்லப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகனின் மந்திரங்கள் போற்றி துதிகள். சிலப்பதிகார குறிப்புகள் படி இக்கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது. இவ்விடம் முன்னர் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாம். கோயில் அமைப்பு முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலைமீது அமைந்திராத கோயில் இது மட்டுமே. திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டு 150 அடி உயரமுடையதாகும். கோயில் அமைப்பு. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல் காட்சியளிக்கிறார். முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது. அதற்கு முதலில் பூஜை செய்த பின் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் திருக்கோயில் ஏன் குரு ஸ்தலம் பார்க்கப்படுகிறது தெரியுமா? முருகன் சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கின்றார். அவரின் தவத்தை கலைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறார். முருகன் மணமுடித்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்துத் தருவதாக நம்பப்படுகிறது. கங்கை பூசை. தினமும் மதிய உச்சிகால பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேளதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது. இதற்கு கங்கை பூஜை எனப்படுகிறது. புத்தாடை. தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மணமுடித்திருப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்துத் தருவதாக நம்பப்படுகிறது. சஷ்டி விரதம் வீட்டில் இருப்பது எப்படி? கோயிலில் இருக்க என்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? குழந்தை வரம் அருளும் முருகன். வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர். தங்க தேர் ஊர்வலம் சந்தனா காப்பு அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர். பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும் என நம்புகின்றனர். கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் அருள்மிகு சுப்பிரமணியா சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர். நாழி கிணறு. நாழி கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாழி கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை. சூரபதுமனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணறை உருவாக்கினர் என்றும் கூறப்படுகிறது. கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாழி கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது. திருச்செந்தூரில் தங்கும் வசதி. திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பதிவு எனும் இணையதளத்துக்கு சென்று ரூம் புக்கிங் எளிதாக செய்ய முடியும்.
இந்த இணையதளம் திறக்கப்பட்டவுடன் புக் ரூம்ஸ், அறை வாடகை, தகவல்கள், ரசீது பதிவிறக்கம், சேவை புகார் என பல வசதிகளும் இங்கு இருக்கின்றன. நீங்கள் அவற்றின் மூலம் உங்கள் வசதிக்கேற்ப அறைகள் முன்பதிவு செய்யலாம் மற்றும் உங்கள் புகார்களை நிர்வாகத்திடம் தெரிவிக்க முடியும். எப்படி செல்வது? பேருந்து. சென்னை, மதுரை, திருநெல்வேலி என அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு நேரடியாக பேருந்து வசதி உள்ளது. ரயில் சேவை. தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு ரயில் மூலம் சென்று அங்கிருந்து அதிக ரயில் வசதி உள்ளது. அல்லது அங்கிருந்து பேருந்து மூலம் செல்லலாம். திருச்செந்தூரில் ரயில் நிலையம் உள்ளது. பழனி மலை முருகன் நவபாஷண சிலை அதிசய தகவல்கள் கோயிலின் சிறப்பம்சங்கள். விமானம். சென்னை, மதுரையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு விமான சேவை உள்ளது. தூத்துக்குடி சென்று அங்கிருந்து அடிக்கடி திருச்செந்தூர் கோயிலுக்கு பேருந்து வசதி உள்ளது.